வணக்கங்க. நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் வந்து வன்தோராபதி பத்தி பார்க்க போறோங்க. வன்தோராபதி வந்து யாதவர்களோட ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். வன்தோராபதி என்றால் துவாரகாவை ஆட்சி செய்தவர்கள், துவாரகாவின் வாசிகள் என்று அர்த்தம். ம்? இது வந்து இந்த வன்துவராவதி வந்து பிற்கால சோழர்களும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக பயன்படுத்திய ஒரு அடையாளம். வன்துவராபதி என்றால் துவாரகாவை ஆட்சி செய்தவர்கள், துவாரகாவாசிகள். இது வந்து பிற்கால சோழர்களும் வந்து இதை வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் பார்க்க போகிறோம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சு போனா பிற்கால சோழர்கள் யாதவர்கள், அதுதான் அதுக்கான ஆதாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆதாரத்தில் நம்ம வந்து சோழர்கள் வந்து யாதவர்கள் என்றதுக்கான தெளிவான ஒரு ஆதாரத்தை பார்க்க போகிறோங்க. இது வந்து எபிகிராஃபிகா இண்டிகா வால்யூம் 31 பேஜ் 2 to 5 இருக்குங்க. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பப்ளிஷ் பண்ணது. இது வந்து குலோத்துங்க சோழன் உலா என்ற ஒரு சோழ இலக்கியத்தை வந்து ஆதாரமாக கொண்டது. இது வந்து 1000 வருஷம் பழமையான ஒரு சோழ இலக்கியங்க. இதில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. குலோத்துங்க சோழன் வந்து துவாரகாவை சேர்ந்த சந்திர வம்சத்தில் பிறந்தவர் என்று. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் வந்து துவாரகானா வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து துவாரகாவில் வந்து இருந்தாருன்னு தெரியும். இதில் வந்து கிளீனாக ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். குலோத்துங்க சோழன் வந்து துவாரகாவை சேர்ந்த சந்திர வம்சத்தில் பிறந்தவர். அது வந்து துவாரகாவை சேர்ந்த சந்திர வம்சம்ன்றது வந்து யாதவ வம்சம் தான். அது இதில் இந்த ஆதாரத்துலேருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. குலோத்துங்க சோழன் வந்து யாதவர், அவர் வந்து துவாரகாவை சேர்ந்தவர் அப்படின்னு இதில் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுதுங்க. நம்ம வந்து சோழர்கள் வந்து யாதவர்கள் துவாராபதி அடையாளத்தை யூஸ் பண்ணதை வந்து நம்ம பார்த்தோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து மற்ற எந்த சமூகம் அது வந்து யூஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இது வந்து இன்னைக்கு இருக்கிற கோனார் சமூகம், அவங்க வந்து யாதவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்கள வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கல்வெட்டுங்க. இது வந்து கல்வெட்டு ஆதாரம். மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு இது. இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆன் இந்தியன் எபிகிராஃபியில் இருக்குது, பேஜ் 251. இல்லை நீங்கள் வந்து இதை வந்து நிறைய படித்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நந்தபுத்ரா சார் வன்துவராபதி திரு ஆயப்பாடி நாட்டவர். இதில் நம்மள என்ன தெரியுதுன்னா, திரு ஆயப்பாடி நாட்டவர் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து கோனார் சமூகத்தை, ஆயர் சமூகத்தை, இடையர் சமூகத்தை குறிக்கிற ஒரு சொல்லுன்னு தெரியும். அவங்களும் வந்து வன்துவராபதி நாட்டார். அவங்கள வந்து தோராபதி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் வந்து துவாரகையிலிருந்து வந்தவர்கள், துவாரகையை ஆட்சி செய்தவர்கள். அதனால தான் வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோனார் சமூகம், ஆயர் சமூகம், அவங்களும் வந்து இதை வந்து வன் தோராபதி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது, தோராபதி இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குங்க. இது வந்து ஒரு நல்ல ஆதாரங்க. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா வந்து சோழர்கள் வந்து யாதவர்கள் என்றதுக்கான வந்து ஒரு நல்ல ஆதாரத்தை பார்த்தோம். அப்புறமா வந்து சோழர்கள் வந்து தோராபதி அடையாளத்தை வந்து குறிக்கிற ஒரு ஆதாரத்தையும் பார்த்தோம். அப்புறமா வந்து இந்த தோராபதி வந்து ரொம்ப ஒரு யாதவர்களுக்கான ஒரு முக்கியமான அடையாளங்க. அப்புறமா இன்னும் ஒரு ஆதாரத்தையும் பார்ப்போம். இதில் இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆன் இந்தியன் எபிகிராஃபி பேஜ் 262ங்க. இதில் வந்து நந்தகோபாலர் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த வன்துவராபதி நாட்டார் கம்யூனிட்டின்னு போட்டிருக்காங்க. என்னென்னா வந்து இது வந்து நந்தகோபாலரும் வந்து அவங்களும் வந்து வன்துவராபதி நாட்டார் கம்யூனிட்டி. நம்ம முன்னாடியே பார்த்தோம், வன்துவராபதி என்றால் துவாரகாவை ஆண்டவர்கள், துவாரகாவிலிருந்து வந்தவர்கள் என்று நம்ம வந்து கிளீனாக வந்து பார்த்தோங்க. அப்புறமா இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நந்தகோபாலர் கம்யூனிட்டி, வன்தோராபதி நாட்டார் கம்யூனிட்டி, அவங்களாம் வந்து கோனார் ஆயர் இடையர் சமூகம் தான் அவங்க சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு வந்து கருட கொடி இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர்களோட சமூகத்துக்கு தான் வந்து கருட பேனர் இருக்கவங்க.
கருட கொடி இருக்கும். இந்த இதுலேருந்து நம்ம என்ன தெளிவாக பார்த்துருக்கோம்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோழர்கள், யாதவர்கள். சோழர்கள் வந்து துவராபதி அடையாளத்தை கொண்டவர்கள். அதே மாதிரி வந்து நந்தகோபாலர், கோனார், ஆயர், இடையர் சமூகம் வந்து துவராபதி அடையாளத்தை வந்து கொண்டவர்கள். இதுல வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது சோழர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற கோனார், யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று.